ஊக்கமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் அப்படியா? நான் நீங்கள் வாங்கிடுங்க, வாங்கிடுறேன். ஓகே, அழகா இருக்கா? ஓகே, வணக்கம் அண்ணா. நாங்கள் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்களோட ஸ்பெஷல் டே என்ன? அப்போ அந்த ஸ்பெஷல் டேக்காக ஸ்பெஷலான கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்ருக்காங்க. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபஸ்ட்டு உங்களோட பேரை சொல்லிடுங்க, பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு. ஓகே, எத்தனாவது பர்த்டே? 33. ஓகே, அவ்வளோ சின்ன வயசு தானே, அவ்வளோ பெரிய வயசு இல்லை. ஓகே, அப்போ இந்த சின்ன வயசில் வந்து உங்களுக்காக இதெல்லாம் கொடுத்து விட்டது யார்? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேராக இருக்கும் அப்படியோ? ஏன் கல்யாணம்? ஓ, இப்போ கல்யாணம் காட்டிட்டீங்க. நான் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்து விட்டாலும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு. ஓகே, அப்போ உங்களோட கொடுத்து விட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரீத்தி இல்லை, அந்த பேரில் வேற இல்லை. பலமே அப்படி தான் எங்களுக்கு வர்றது, நானும் அப்படி தான் வர்றேன். நான் இந்த முறை லொக்கேஷனும் புதுசாக, நீங்களும் புதுசு. நான் வேறு யாரோ ஒன்று வேற ஒரு கேர்ள் வந்து தான் வந்தேன் நான். அப்போ யாரை உங்களோட நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க? எல்லோரும் இங்கேயே இருக்காங்க. அப்படி இல்லை, ஒருவேளை இங்கே இருக்கிற யாராவது கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை? நீங்கள் ஒருவேளை அவங்கள சொல்லாடி கெஸ் பண்ணாடி ஃபீல் பண்ணுறாங்களோ தெரியலையே. ஒருத்தர் கூட கொடுத்தாரு தெரியலன்னு வாய்ப்பு இல்லை. அப்போ உங்களோட ரிலேட்டிவில் யார் சரி அப்படி ஐடியா இருக்கா? ரிலேட்டிவ்க்குள்ளே சொந்த பந்தங்களுக்குள்ள இவ்வளோ சொந்த பந்தம் இருக்குது. பிருந்தா இவங்களை தானே சொல்கிறீங்க? இவங்களோட அக்கா? இல்லை இல்லை, வேறு உங்களோட அம்மா அதை தவிர வேறு நல்ல க்ளோஸான ஒரு ஆள் தான். இந்த இடத்துக்கு வர முடியலைன்னு சொல்லி தான் கொடுத்து விட்ருக்காங்க. பட் உங்களோட இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான். இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான். சரி, அப்போ உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்றும் கொடுத்து விட்ருக்காங்க, அதையும் பார்த்துருவோம்மா. அப்போ அந்த கிஃப்டை கொடுத்துருங்க மிக்கி. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? இன்னும் இவ்வளோ வேகமாக ஓப்பன் பண்ணுறீங்க? ஷர்ட்டா? இல்லை இல்லை, அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதை ஓப்பன் பண்ணாமல் என்ன வேறு இருக்கு கெஸ் பண்ணுங்க. சாரமா? இல்லை இல்லை, சாரம் இல்லை. ஆனால் அதை பார்த்தா உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு கிஃப்ட் உண்டு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னது? என்னது? தெரியாது, எனக்கு தெரியல. உள்ளுக்கு சர்ப்ரைஸ் தானே, அப்போ எனக்கு தெரியாது. உங்களுக்காக ஒரு அழகான சாரீ ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க. பட் அது உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக. சரி, அவங்களோட கையால் வந்து கொடுக்க சொல்லி உங்களோட மாமின்னு சொல்லி அவங்களுக்கு வந்திருக்குது. அதாவது உங்களோட அம்மாவா? இவங்க யார்? ஆமாம், மாமி. உங்களோட மாமி தானே அவங்க? அதுக்கூட இல்லை, கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்கன்னு சாரியை பற்றினோட. அவங்களுக்காக தான் வந்திருக்கு. கூப்பிடுங்க, வாங்கம்மா, நீங்கள் மேலே வாங்க. ஓகே, இப்போ கிட்டல அவங்களோட பர்த்டே வந்தது அப்படியா? ஓகே, அப்போ அவங்களுக்காக வந்து தான் இதை கொடுத்து விட்ருக்காங்க. அப்போ யார் கொடுத்து விட்ருப்பாங்கன்ற ஏதாச்சும் ஐடியா வந்துட்டா? பிருந்தா தானா? பிருந்தான்றது இங்கே இருக்கிறவங்க. அவங்கள இது பிரீத்தி, அது பிருந்தா. எனக்கு ஆக்கல்லையும் கன்ஃபியூஷன், பேர்லையும் கன்ஃபியூஷன். சரியா? ஓகே, அம்மாவுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. சரியா? இனி அடுத்தது உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்க முடியாது ஐடியா இருக்கா? சேம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம். உள்ளுக்கு நீங்களும் ஒரு கேர்ளும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது.
இல்லை இல்லை ஓப்பன் பண்ணுங்க இந்த சர்ப்ரைஸை காட்ட இல்லை வேணும் என்ன நீங்கள் ஓகே இதில் வந்து யார் கொடுத்து விட்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே யார் நேம் போட்டிருக்கு. ஓகே அவரும் அவங்களோட அந்த அக்காவும் அந்த அக்காவோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபேமிலி சார்பாகவும் உங்களுக்காக இந்த பிறந்த நாள் விஷ் பண்ணி இந்த கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து இந்த உங்களோட பர்த்டேக்கு வர முடியாது. ஸோ வர முடியாட்டிக்கும் அவங்களுடைய அன்பும் எப்போவுமே அவங்களுடைய ஆசீர்வாதமும் எல்லாமே உங்களோட கூட இருக்குமாம். ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி அவங்களோட சிஸ்டரையும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம கேக் கட் பண்ணிடுவோமா? ஓகே அக்கா நீங்களும் போங்க. ஆட்டு வெட்டிங்கில் அவங்கள்ட்ட போகிறீங்களா? ஓகே நான் நினச்சேன் திருப்பி வெட்டிங் பண்ண போகிறீங்களா? ஓகே ஹாப்பி பர்த்டே சாங் படிங்கய்யா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் கிறிஸ்டோ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இல்லை யாரும் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே ஹாப்பியா? ஓகே அப்போ உங்களோட மச்சால் என்ன அவங்க? ஓகே அப்போ மச்சாலன்றைக்கு மச்சாளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சம்திங் சொல்லிவிட போகிறீங்களா? ஜூன் மாதம் மீட் பண்ண அக்கா அப்படியே கேடு கொடுங்க. ஜூன் மாதம் மீட் பண்ண போகிறேன். ஓகே அப்புறம் உங்களை அந்த பர்த்டே வீடியோ ஒன்று பார்த்தேன். மாஸ்டர் பீஸ் ஒன்று நல்லா